அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. இது பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் படி உள்ளது. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை படிப்பீங்க, அது ரொம்ப புரியாது. ஏன்னா அதன்படி என்ன சொன்னா உள்ளே போனோம்னா என்ன சொன்னால் நமக்கு என்ன சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா என்ன சொன்னால் பஞ்சபட்சி சாஸ்திரம் இப்போ பொறுமையாக படிக்கணும், பொறுமையாக இருந்து செயல்படணும். பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இந்த 5 பூதங்கள் இருக்கிறது. இப்போ 5 பூதங்கள் இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஊன். ஊன் என்று சொன்னால் என்னது? ஊன்னா சாப்பாடுன்னு அர்த்தம், பொருளாதாரம் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஊன் என்ன, எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா அப்படின்னா என்ன சொன்னா சம்பளம் கிடைச்சிச்சான்னு அர்த்தம். அப்போ இந்த ஊனுக்கு அதிபதி யார்? ஊன் என்று சொல்லக்கூடியதுக்கு அதிபதி தெரிஞ்சுக்கிடணும். சும்மா என்ன சொன்னா ஏதோ ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா, ஊன் என்று சொன்னால் நிலம் என்று அர்த்தம். ஊன் என்று சொன்ன நிலத்திலிருந்து என்னது வருது? பயிர், பச்சை, நமக்கு திங்கிற கிழங்கு, என்னவோ என்ன சொல்கிறான்னா நெல் முதல் கொண்டு எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் ஊன் என்று சொன்னால் நிலம். பஞ்சபூதத்தில் என்ன சொன்னான்னா பிருத்திவி. இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதற்கு அடுத்து நடை என்று சொன்னால் என்னது? நடை என்று சொன்னால் ஜலம். தண்ணீர் ஒரு இடத்தில் நிற்காது, நம்ம தேக்கி வைக்கணும். தண்ணீர் ஒரு இடத்துல ஊற்றி விடுங்க, நிற்காது. அப்போ நீங்கள் நடை என்று சொன்னால் ஜலம் என்று அர்த்தம். நான் கடைசியில் விளக்கம் சொல்கிறேன். அதற்கடுத்து அரசு என்று சொன்னால் நெருப்பு. அரசு, நம்முடைய பட்சி என்ன சொல்கிறான்னா அரசு பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னைக்கு நெருப்பு ஆக்டிவேஷன் ஆகிட்டு. நெருப்பு என்று சொன்னால் என்ன சொன்னான்னா ஜோதி, நெருப்பு. அப்போ அரசு என்று சொன்னால் நெருப்பு பூதத்திற்கும் அரசுக்கும் சம்பந்தம் உண்டு. துயில் என்று சொன்னால் என்னது? காற்று. துயில் என்று சொன்னால் தூக்கம். தூக்கம்னா என்ன செய்கிறோம்? தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னான்னா ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கும், எல்லாம் குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கு. என்னடா கொஞ்சம் நேரம் சவுண்டவே காணோம்னா முதல்ல போய் நம்ம பார்க்குறது மூச்சை தொட்டு பார்க்க மாட்டோம். இந்த வயிறு மேலேயும் கீழேயும் வருதான்னு தான் பார்ப்போம். அந்த மேலேயும் கீழேயும் வர்றதுக்கு என்னது? காற்று. காற்று என்று சொல்லக்கூடிய அந்த பூதம் வேலை செய்தால்தான் அவன் வயிறு என்ன சொல்கிறான்னா, சின்ன குழந்தைகளுக்கு பாருங்கள், ரொம்ப மூச்சை கப்புன்னு இழுத்து விடும். அப்போ காற்று தான் தூக்கம். காற்றுக்கும் தூக்கத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா சாவு என்று சொன்னால் என்னது? எல்லாம் ஏதாவது ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா இறந்த வீட்டில் என்ன சொல்கிறான்னா கூடி நிற்பாங்க, மூச்சு போயிடுச்சா போகலை அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா என்ன மேலே போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் மேலே என்ன இருக்குது? ஆகாயம் இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். அதாவது ஊன் என்று சொன்னால் பஞ்சபூதத்தில் மண்பூதம் வேலை செய்து கொண்டிருக்கும். நடை என்று சொல்லக்கூடிய ஒரு பட்சி உங்களுடைய பட்சிக்கு இன்னைக்கு நடை என்று சொன்னால் பணம் வரும். உங்களுடைய பட்சி இன்னைக்கு ஊனாக இருந்தால் அன்னைக்கு உங்களுக்கு நல்ல எற கிடைச்சிடும். நடை என்று சொன்னால் பணம். அரசு என்று சொன்னால் என்ன சொல்றான்னா நெருப்பு. அரசு என்று சொன்னால் நெருப்பு. துயில் என்று சொன்னால் காற்று. சாவு என்று சொன்னால் ஆகாயம். அப்போ என்ன சொல்கிறான்னா இதுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் உண்டு. அதாவது பேலன்ஸ் கம்மியாச்சுன்னா நோய். பேலன்ஸ் சமநிலையில் இருக்கும். அப்போ இந்த சமநிலையில் என்ன சொல்கிறான்னா வைத்து கொள்ளணும். அதற்கு இன்னொரு டாபிக் போட்டு பேசணும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா ஊன் என்று சொன்னால் நிலம், நடை என்று சொன்னால் ஜலம், அரசு என்று சொன்னால் நெருப்பு, துயில் என்று சொன்னால் காற்று, சாவு என்று சொன்னால் ஆகாயம் என்பதை இதோடு வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க.
தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து இதை வந்து என்ன சொல்கிறேன், நம்மளுடைய பஞ்சபட்சி சாஸ்திரம் புக்கு எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய பட்சி வந்து என்ன பொசிஷனில் இருக்குது, திங்கட்கிழமை என்ன பொசிஷன், செவ்வாய்க்கிழமை என்ன பொசிஷன், புதன்கிழமை என்ன பொசிஷன், வியாழக்கிழமை என்ன பொசிஷன். அப்போ என்ன சொல்லிட்டா, இந்த எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நமக்கு வந்து ஒரு சாவு என்று சொல்லக்கூடிய நாளில் மட்டும்தான் நமக்கு வருமானத்தை பார்க்க முடியாது. துயில் என்று சொல்லக்கூடியதுலேயும் ஒரு என்ன சொல்கிறான்னா வந்து வருமானம் வந்துடும், அரசில் வந்துடும், நடையிலையும் வந்துடும், ஊன்லையும் வந்துடும். அப்போ அந்த சாவு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய படுவச்சி நாளில்தான் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைக்கு இது வந்து என்ன சொல்கிறேன், ஓஹோ, ஊன் என்று சொன்னால் நிலமா, நடை என்று சொன்னால் ஜலமா, அரசு என்று சொன்னால் நெருப்பா, துயில் என்று சொன்னால் காற்றா, சாவு என்று சொன்னால் ஆகாயமா என்பதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் பேசலாம், எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம் என்று கூறி, இதுதான் பஞ்சபூதத்துடைய தத்துவம். இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை பேசுவதற்கு டைம் கிடைக்கணும். அதை வந்து பேசுவதற்குண்டான ஆர்வம் வரணும். அப்போ கண்டிப்பாக பேசி வந்து உங்களுக்கு தெளிய வைப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் பி. ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.